கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுரு நடந்து செல்லும் பொழுது பேதுருவனுடைய நிழலாவது அந்த வியாதியஸ்தர்கள் மேல் பட்டால் சுகமாகும் என்று சொல்லி நம்பிக்கையில் அவர்களை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். பேதுருவனுடைய முன்னாட்களை நினைத்து பாருங்கள். ஒரு மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லி இயேசு அவனை அழைத்து வருகிறார். இயேசுவை மறுதலித்த ஒரு மனிதன் மீண்டுமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி நின்றவர். இந்த நாளில் அற்புதம் பாருங்க. அவருடைய நிழல் பட்ட பொழுது அநேகர் சுகமானார்கள். அவருடைய நிழல் பட்ட பொழுது அநேகர் சுகமானார்கள். எனக்கு அருமையானவர்களை, வேதம் அதை தான் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை, எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்தம். இந்த நிலையிலே கர்த்தர் கேட்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பேதுருவை கொண்டு அற்புதங்களை செய்து என் ஆண்டவர் கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை கொண்டு அற்புதத்தை செய்வார், உன்னை கொண்டு அதிசயங்களை செய்வார். ஒருவேளை என்னால் எதுவுமே முடியாது, நான் ஒதுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், எனக்கு படிப்பில்லை, நான் பெரிய அறிவில் சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி பல காரியங்களை நீ சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட தான் சொல்லுகிறார். எளியவனையும் சிறியவனையும் அவர் குப்பையிலும் இருந்து எடுத்து ராஜாக்களோடு உயர்த்துகிற கர்த்தர். அவருடைய பணியிலே உன்னை அவர் வெற்றி சிறக்க பண்ணும்படியா என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நான் எப்படி செய்வேன், நான் எப்படி போவேன், நான் சிறியவனும் எளிமையுமானவன் என்று சொல்லுகிறாயோ, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. அவன் எல்லாத்தையும் விட்டு விட்டு உடனே ஆண்டவரை பின்பற்றி போனான். இன்று கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை முழுமையான அழைப்பாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய வாழ்வின் வேலையின் மத்தியில் நீ அவருக்கு மகிமைப்படுத்தக்கூடிய வேலையாக இருக்கலாம். உன் இதயத்தை திறந்து ஒப்பு கொடுப்பாயா? நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று பேதுரு நடந்து சென்று பொழுது அவருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள், குணப்படுத்தப்பட்டார்கள். இன்றும் ஆண்டவரே, உம்மை சுமந்து கொண்டு நாங்கள் நடக்கும் பொழுது உம்முடைய நிழல் மற்றவர்கள் மேல் பட வேண்டும் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சுயம் சாம்பலாகட்டும், எங்களுக்குள்ளாக நீர் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.